ஹலோ மக்களே, கீழே இமேஜில் ஒருத்தர் பார்க்குறீங்களே, அவரோட பேர் சாஹில். 23 வயசு தான் ஆகுது. அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். சிங்கிள் பேரண்டிங்காக இருந்து சாஹிலை சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு, இப்போ சாஹில் யூகேல ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி அதை கழிச்சு யூகேல போய் செட்டில் ஆகிற டைமில் அவங்க அம்மாவுக்கு ஒரு கால் வருது, உங்கள் பையன் இறந்துட்டாரு அப்படின்னு. என்ன ஆக்சுவலாக நடந்திருக்குன்னா, ஒரு 17 வயசு பையன் ரீல்ஸுக்காக அந்த பையன்கிட்ட லைசன்ஸே கிடையாது, ஸ்கார்பியோ காரில் ரொம்பவே ஸ்பீடாக அவனே ஓட்டிகிட்டு போயிருக்கான். ஆப்போசிட்டில் சாஹில் பைக்கில் வந்திருக்காரு. ஸோ கார் போன வேகத்தில் இடிச்சது தான் சாஹில் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகிட்டார். இது கரெக்டாக இந்த இன்சிடென்ட்டு டெல்லியில் தான் நடந்திருக்கு. அவங்க அம்மா ரொம்பவே கதறி அழுகுறாங்க. அது பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. अपने बच्चे को 23 साल से एज ए सिंगल मदर पाला है और एक रईसजादे की स्कॉर्पियो जो कि स्पीड की रील और स्टंट मारने के लिए अपने घर से गाड़ी लेके निकले थे अनलाइसेंस्ड। उस लड़के को गाड़ी चलानी भी नहीं आती। ही वॉज अनलाइसेंस्ड ड्राइवर। उसे 3 फरवरी को मेरे मासूम बच्चे को अपनी गाड़ी से ऑन द स्पॉट उड़ा दिया। मेरे बच्चे को उड़ा दिया उसने। இடித்தவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அவன் பெயிலில் வெளியே வந்துட்டான். என்ன ரீசன்னா, அவன் பணக்காரன். ஸோ இதுக்கு மெயினாக இது யார் நான் தப்பு சொல்லணும்னா, அந்த பேரண்டிங்கை தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். ஸோ நம்மக்கிட்ட பணம் இருக்குது, என்ன வேணால் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை இஷ்டத்துக்கு விற்றாங்கன்னா இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நடக்கும். ஸோ இப்போ நம்ம சொசைட்டி எதை நோக்கி போகுது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ் இப்படி இருக்காங்க. இன்னும் அடுத்த ஜென்ரேஷனில் என்ன எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாக இருக்குது. இப்போது அந்த இடித்த பையன் பெயிலில் வெளியே வந்துட்டான். இப்போ அவங்க ஃபேமிலி ரொம்ப நிம்மதியாகிடும், ஓகே நம்ம பையன் வெளியே வந்துட்டான் அப்படின்னு. பட் இப்போ அந்த அம்மா அப்படியே அழுகுறாங்க. அந்த அம்மாவுக்கு வேறு யாருமே கிடையாது, அந்த பையன் மட்டும்தான். ஸோ அவங்க அந்த பையனை உலகம்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பையனுமே ஓகே நம்ம பையன் ஓகே போய் செட்டில் ஆகிறான் யூகேல, ஒரு கனவோடு இருப்பாங்கள்ல, இப்போ அந்த கனவு எல்லாமே அப்படியே போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றதுலாம் தெரியல. ஸோ